Hi friends, welcome to Spicy Lover. நான் Dhivya Karthikeyan. நாம இன்னைக்கு chicken popcorn எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு பவுல்ல தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படினா பாலும் லெமனும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ரெட் chilli powder. அடுத்து வந்து salt வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ginger garlic powder வந்து இருந்துச்சுனா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்க எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. நீங்க இதல ஃபர்ஸ்டே வந்து மில்க்கும் லெமனும் வந்து ஆட் பண்றீங்க அப்படினா இதுக்கு அடுத்து வந்து நான் லெமன் ஆட் பண்ண போறேன். நீங்க வந்து அப்ப லெமன் வந்து ஆட் பண்ண வேண்டாம். லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்டே கூட chicken எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் mix பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் வந்து chicken ஆட் பண்ணிக்க போறேன். chicken வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து எடுத்துக்கோங்க. boneless தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். chicken ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மினிமம் 1 hour ஆவது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் விட்டுருங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்க போறேன். அடுத்து நம்ம கோட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணிரலாம். அதுக்கு நான் மைதா வந்து 1/2 கப் வந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு அடுத்து வந்து corn flour வந்து ஒரு 1 கப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர், chilli powder ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. chilli powder உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க அதிகமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து ginger garlic powder இருந்தாலும் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லனா ginger garlic paste வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வந்து இத எடுத்துறேன். எடுத்துட்டு chicken வந்து தனியா வந்து ஒரு பவுல்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். தனியா எடுத்துட்டு இது கூட நான் வந்து corn flourல கொஞ்சமா வாட்டர் mix பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அந்த chicken pieces நம்ம வந்து கோட்டிங் பண்ணி எடுத்து வந்து வெச்சிரலாம். நான் டபுள் கோட்டிங் வந்து இதல பண்ணிருக்கேன். அடுத்து நாம ஃப்ரை பண்றதுக்கு panல வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹீட்ல நம்ம ஃப்ரை பண்ணா போதும். நான் வந்து chicken pieces வந்து ஃபுல்லும் கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாம இது வந்து ஃப்ரை பண்ணிரலாம் இப்போ. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நாம இப்போ வந்து chicken pieces வந்து ஃப்ரை பண்ணிரலாம். கிச்சன்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் என் கொழுந்தனாரும் கை உள்ள விட்டது பாத்தீங்கன்னா என் கொழுந்தனார் தான். இப்படி தான் ஏதாச்சும் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சொல்ல சொன்னாரு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் மனோஜ் பாத்துக்கோ. மறுபடியும் சொல்லலைன்னு சொல்ல கூடாது. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்துட்டு KFC எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு நம்ம வீட்லயே வந்து ட்ரை பண்ணலாம். எப்பவுமே பெட்டரா தான் இருக்கும் நாம பண்றது. அப்படினு நினைச்சிட்டு தான் நீங்க பண்ணனும். நம்ம வீட்ல எப்பவும் ஒரே மாதிரி டிஷஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா அப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாம பண்ணி கொடுக்கிறதுல எப்பவும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வந்துருச்சு. நம்ம chicken popcorn வந்து ரெடி ஆயிடுச்சு KFC ஸ்டைல்ல. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.
மறக்காமல் இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.